இந்த do verbs இனுடைய நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், அதாவது நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் do verbs பார்க்க இருக்கின்றோம். இந்த do verbs பயன்படுத்தி எதிர்மறை வசனங்களை நாம் எவ்வாறு உருவாக்கலாம் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த IVUD என்ற ப்ரொனவுன்ஸ் do என்ற do verb-னை எடுக்கும் என்று நாம் சொல்லியிருந்தோம். அதனுடன் not என்பதை சேர்த்தால் அது எதிர்மறை விடயமாக, எதிர்மறை வசனமாக வரும். அப்ப I do not என்றால் நான் செய்யவில்லை என்ற கருத்து பெற வரும். அப்ப அதனுடன் இப்போ உதாரணமாக நாம் play என்ற ஒரு பிரதான வினையை சேர்த்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா I do not play, நான் விளையாடவில்லை என்று அந்த கருத்துப்படும். I என்றால் நான், do not என்றால் செய்யவில்லை, play என்ன விளையாட்டு என்ற ஒரு விடயத்தினை நாம் செய்யவில்லை என்று சொல்கின்றது இந்த வசனம். அப்ப இதனை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் I do not play, நான் விளையாடவில்லை. We do not play, நாங்கள் விளையாடவில்லை. You do not play, நீ விளையாடவில்லை அல்லது நீங்கள் விளையாடவில்லை. They do not play, அவர்கள் விளையாடவில்லை என்று வரும். He என்ற pronoun, அடுத்து she, அடுத்து it என்ற pronouns என்ன செய்யும் என்றால் does என்று தானே, he does, she does, it does என்று வரும் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். he என்ற pronoun does என்று do verb-ஐ பெற்றுக்கொள்ளும். he does, நெகட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்றால் not என்று பாய்ப்போம். இந்த மெயின் verb என்ன, play. இது எப்படி பாய்க்கப்படும்? he அவன் does not செய்யவில்லை, play, play என்றால் விளையாட்டு, விளையாட்டு என்ற விடயத்தை செய்யவில்லை. he does not play, அவன் விளையாடவில்லை. she does not play, அவள் விளையாடவில்லை. it does not play, அது அல்லது இது விளையாடவில்லை என்ற கருத்துப்பட வரும். அப்ப நாங்கள் இந்த do verb-க்கு not என்றது சேர்த்தால் அது நெகட்டிவ் என்ற எதிர்மறை விடயத்தை காண்பிக்கும். ஆகவே I do not play, we do not play, you do not play, they do not play, he does not play, she does not play, it does not play என்று இந்த do verbs நிகழ்காலத்தில் பாவிக்கப்படும்.